பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது திருவண்ணாமலையின் 9 கோபுர தரிசனம். இந்த 9 கோபுரங்களும் 9 நுழைவாசலாக பார்க்கப்படுவதால் திருவண்ணாமலையை நவத்வாரபதி என்றும் சொல்வார்கள். நவம் என்றால் 9, துவாரம் என்றால் வாயில்கள், பதி என்றால் அரசன். இங்கு சிவபெருமான் 9 வாயில்களுக்கு அரசனாக இருப்பதால் திருவண்ணாமலையை நவத்வாரபதி என்றும் சொல்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த 9 கோபுரங்களை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். திருவண்ணாமலை கோவிலின் கிழக்கு திசையில் உள்ள கம்பீரமான கோபுரமே ராஜகோபுரமாகும். இந்த கோபுரத்தின் நுழைவாயிலே அண்ணாமலையார் கோவிலின் பிரதான நுழைவாயிலாகும். இந்த ராஜகோபுரத்திற்கு ராயர் கோபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. கிருஷ்ணதேவராயரின் ஆசைப்படி தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை விட 1 அடி உயரமாக 217 அடி உயரத்துடன் 11 நிலைகளுடன் திருவண்ணாமலை ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு அடித்தளம் அமைத்ததால் அவர் பெயராலே இந்த ராஜகோபுரம் ராயர் கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோபுரம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய ராஜகோபுரமாக விளங்குகிறது. இந்த ராஜகோபுரத்தை தாண்டியதும் அடுத்து வரும் 2வது கோபுரம்தான் வல்லால மகாராஜா கோபுரமாகும். இந்த கோபுரத்தை வீர வல்லால மகாராஜா கட்டினார். இந்த கோபுரத்திற்கு வீர வல்லால திருவாசல் என்ற ஒரு பெயரும் உண்டு. அண்ணாமலையார் தனது மகனாக வல்லால மகாராஜாவை ஏற்றுக்கொண்ட சிறப்பை இந்த உலகுக்கு உணர்த்தும் வகையில் இந்த கோபுரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக உள்ள கோபுரம்தான் கிளி கோபுரமாகும். திருவண்ணாமலையின் கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையான கோபுரம் இந்த கோபுரமாகும். இதனை சோழ பேரரசர் வீர ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். இந்த கோபுரம் 81 அடி உயரமும் 5 நிலையும் கொண்டது. இந்த கோபுரத்தின் உச்சியில் கிளியின் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னணியில் ஒரு வரலாறும் உள்ளது. அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையின் உதவியால் கிளி உருவம் எடுத்து தேவலோகம் சென்ற சமயத்தில் அவரது உடலை சம்பந்தாண்டான் என்பவன் எரித்து விட்டான். தனது உடலை அருணகிரிநாதர் இழந்ததால் கிளி உருவத்திலேயே கோபுரத்தில் தங்கி நிறைய பாடல்கள் பாடினாராம். அதனால் இதற்கு கிளி கோபுரம் என்ற பெயர் வந்தது. இந்த கோபுரத்தில் 33 கல்வெட்டுகள் இருக்கின்றது. திருவண்ணாமலை ஆலயத்தின் தெற்கு திசையில் அமைந்துள்ள கோபுரம்தான் திருமஞ்சன கோபுரமாகும். அந்த காலத்தில் மூலவருக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக யானை மீது புனித நீரை இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர். இதனால்தான் இந்த கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த கோபுரத்தின் உயரம் 150 அடி கொண்டதாகும். இந்த கோபுரம் அழகிய சிற்பங்களாலும் கல்வெட்டுகளாலும் திகழ்கிறது. திருவண்ணாமலையின் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு அடுத்ததாக பல சிறப்புகளை கொண்டதாக இந்த தெற்கு திருமஞ்சன கோபுரம் விளங்குகிறது. திருவண்ணாமலையின் திருமஞ்சன கோபுரம் அருகே 5 நிலைகளுடன் 70 அடி உயரத்தில் உள்ள சிறிய கோபுரம்தான் தெற்கு கட்டை கோபுரமாகும். இந்த கோபுரத்தில் புராண நிகழ்ச்சிகளை விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ளன. அம்மணியம்மாள் கோபுரம். திருவண்ணாமலை கோவிலில் இந்த கோபுரம் வடக்கு திசையில் அமைந்துள்ளது. இந்த கோபுரம் அம்மணியம்மாள் என்ற ஒரு பெண் சித்தரின் முயற்சியால் கட்டப்பட்டதாகும். இந்த அம்மணியம்மன் கோபுரத்தை அடுத்து 70 அடி உயரத்தில் உள்ள கோபுரமே வடக்கு கட்டை கோபுரமாகும். இந்த கோபுரத்தில் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், துவார பாலகர்கள் சிற்பங்கள் உள்ளன. இந்த கோபுரத்தில் உள்ள நடன பெண்மணிகளின் சிற்பங்கள் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை கோவிலின் ராஜகோபுரத்திற்கு நேரே மேற்கு பகுதியில் மலையை பார்த்தவாறு அமைந்துள்ள கோபுரமே பேய் கோபுரம் ஆகும். இதன் உயரம் 160 அடி ஆகும். இந்த கோபுரமும் கிருஷ்ணதேவராயரால் தொடங்கப்பட்டு செல்லப்ப நாயக்கரால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த மேற்கு கோபுரம் பேச்சு வழக்கில் மேற்கோபுரம் என்று மாறி பிறகு பேய் கோபுரம் என்று பேச்சு வழக்கால் பேசப்பட்டு பிறகு பேய் கோபுரம் என்று அழைக்க தொடங்கிவிட்டனர். மற்றபடி பேய்க்கும் இந்த கோபுரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 9 நிலைகள் கொண்ட இந்த கோபுரத்தில் மகிஷாசூரனை துர்க்கை வதம் செய்யும் காட்சி, காளை வாகனத்தில் அமர்ந்து சிவன், உமையம்மை, பிரம்மா, முருகன், சரபேஸ்வரர், முனிவர்கள், பூதகணங்கள் இடம்பெற்றுள்ளனர். கார்த்திகை தீப திருநாளின் போது மட்டும்தான் இந்த கோபுர வாசல் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற நேரங்களில் மூடப்பட்டு இருக்கும். இந்த பேய் கோபுரத்திற்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள சிறிய கோபுரமே மேற்கு கட்டை கோபுரமாகும். இந்த கோபுரம் 70 அடி உயரத்தில் 5 நிலைகளை கொண்டது. இந்த கோபுரத்தில் திசைக்காவல் தெய்வங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 9 கோபுரங்களும் 9 நுழைவாசலாக பார்க்கப்படுவதால் திருவண்ணாமலையை நவத்வாரபதி என்றும் சொல்கின்றோம். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.